அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நடிப்பாற்றலின் திறனால் உலகமெங்கும் யாவத்திற்கும் தமிழர்கள் மனங்களிலே வாழுகின்ற தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த சுதந்திர போராட்ட தியாகி குடும்பத்தை சார்ந்த தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டாராக விளங்கிய பிரதான் கணேசமூர்த்தி என்கிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரும் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய புரட்சிகரமான வசனங்களை உயிர் பெற வைத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரரான நடிகர் திலகம் வாழ்ந்த ஊர் எனது தொகுதியான திருச்சி சங்கிலியாண்டபுரம். அவர் நாடகங்களை கற்று நடிக்க ஆரம்பித்த ஊர் திருச்சி. எனவே அவருடைய புகழை பரப்புகின்ற வகையிலே திருவுருவ சிலையை திருச்சியில் நிறுவ வேண்டும் என்பது அவருடைய ரசிகர்களுடைய நீண்டகால கனவு, ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற வகையில திருச்சி மாநகராட்சியுடைய தீர்மானத்துடன் தான் 9 அடி கொண்ட முழுருவ திருவுருவ வெண்கல சிலையை சுவாமிமலை ஸ்தபதி ஸ்ரீகண்டன் அவர்களை அழைத்து சிலை செய்ய சொல்லி அதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டவர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள். ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அண்ணன் நேரு அவர்கள் வாங்கி கொடுத்தார் என்பதற்காகவும் 10 ஆண்டுகளாக ஒரு மாபெரும் கலைஞனுடைய சிலையை திறக்காமல் சாக்குப்பையால் மூடப்பட்டு கிடக்கிற உண்மையான சூழ்நிலை. சிவாஜி மன்றத்தை சேர்ந்த சீனிவாசன் மோகன் பாலாஜி என்பவர் கேள்வி அதுல உங்களுக்கு தேவை மாநகராட்சி தீர்மானம் போட்டிருக்க அமைச்சர் பதில் வாங்க. 2018 தொடர்ந்த வரலாறு பதிவு பண்ண முடியாது, நிறைய இருக்கு வழக்கு சொன்னாரு. சிவாஜி கணேசன் சூப்பர் ஸ்டார் அவர் பெரிய நடிகர் திலகம், சூப்பர் ஸ்டார் வேற ஆளு. பேரவைத் தலைவர் அவர்களே, ரஜினிகாந்த் 2017 ஒரு நிமிஷம் என்ன வழக்கு மட்டும் சொல்லிடுறேன்.